வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஒரு 3 மாடி கட்டடத்துக்கு மேலே நின்று கீழே பார்த்தாவே பயத்தில் நம்ம தலையை சுற்றிடும். சில நேரம் நம்ம வீடுகளில் இருக்க படிகளில் ஏறும்போது கூட தவறி கீழே விழுகிறது உண்டு. ஆனால் ஆல்பைன் ஐபெக்ஸ்ங்கிற இந்த மலையாடுகள் கிட்டத்தட்ட செங்குத்தான மலை சிகரங்களில் ஏறதோட மட்டும் இல்லாமல் 10,000 அடிக்கும் அதிகமான உயரம் வர ஏறுது. எந்த பயமும் இல்லாமல் தவறி விழுகவும் செய்யாமல் எப்படி இதுங்களால் இதை பண்ண முடியுது அப்படிங்கிறதையும், இந்த மலை ஆடுகளோட பொதுவான உண்மைகளையும், சம்மந்தமே இல்லாமல் இந்த டேமில் ஏன் இதுங்க ஏறுது, இனச்சேர்க்கை நடவடிக்கை எப்படி இருக்கும், இதுங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்ட்டு ஆல்பைன் ஐபெக்ஸோட 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க ஆல்பைன் ஐபெக்ஸ் எப்படி மலை ஏறுதுன்னு பார்க்கலாம். ஐரோப்பா கண்டத்தோட ஆல்ப்ஸ் மலைகளில் வாழ்கிற ஆல்பைன் ஐபெக்ஸ் மலையாடுகளானது ஸ்டீன்பாக் அப்படின்னும் அழைக்கப்படுது. தோள்பட்டையில் 3 அடி உயரமும் 5 அடி உடல் நீளமும் 67 to 117 கிலோ எடையும் ரீச் பண்ணும். பெண்களை விட ஆண்கள் 2 மடங்கு பெருசாக இருக்கும். இதுலேயும் ஆண்களுக்கு மட்டுமே தாடி இருக்கிறதால ஆண்களையும் பெண்களையும் ஈஸியாக வேறுபடுத்தலாம். 3 அடிக்கும் அதிகமான நீளத்தில் வளர்கிற கொம்புகள் 15 கிலோ எடையும் ரீச் பண்ணும். வாழ்நாள் முழுசும் இந்த கொம்புகள் வளருது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொம்புகள் இருந்தாலும் பெண்களை விட ஆண்களுக்கு தான் நீளமாக இருக்கும். கொம்புகளில் காணப்படுற கிடைமட்ட பட்டைகளை வச்சு அதனோட வயசையும் கண்டுபிடிக்க முடியும். பழுப்பு சாம்பல் போன்ற நிறத்தில் இருக்க இதுங்களோட உடம்புல அங்கங்கே கருப்பு நிறமும் காணப்படுது. கோடை காலத்தோட தொடக்கத்தில் அடர்த்தியான ரோமங்கள் உதிர்ந்து போனாலும் குளிர்காலத்தோட தொடக்கத்தில் மறுபடியும் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குது. அடர்த்தியான ரோமங்கள் கடுமையான குளிரையும் வெப்பத்தை கொடுக்குது. பகலில் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுற இந்த மலையாடுகள் வெயில் அதிகமாக அடிக்கும் போது நிழலில் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டில் கூட மேய்ச்சலில் ஈடுபடும். சாப்பிட்ற தாவரங்களில் அதிகமான ஊட்டச்சத்து இல்லாதால ஒரு நாளோட பெரும்பாலான நேரத்தை சாப்பிட்றதுல செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மலையாடுகளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்குது. அது கிராங்கிள்ஸுங்கிற இந்த பறவைகள் தான். ஆல்பைன் ஐபெக்ஸோட மேலே உட்காந்து சவாரி பண்ணுற இதுங்க மலையோட்டோட மேலே இருக்க ஒட்டுணிகளை ரிமூவ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ரோமங்களை கோதி விட்டு அழகுபடுத்தவும் செய்யும். மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற இந்த ஆடுகள் 16 to 20 வருஷம் வரை வாழுது. மத்திய ஐரோப்பா கண்டத்தில் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, லிச்சன்ஸ்டீன், இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா, பல்கேரியா போன்ற நாடுகள் வழியாக போகிற உயரமான நீளமான ஒரு மலைத்தொடர் இருக்குது. அதுதான் ஆல்ப்ஸ் மலைத்தொடர். இந்த மலைத்தொடரோட உயரமான சிகரங்களில் தான் ஆல்பைன் ஐபெக்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ உயரம்னா கடல் மட்டத்திலிருந்து 6000 to 11,000 அடி உயரத்தில் எந்த பயமும் இல்லாமல் அலைஞ்சு தெரியுதுங்க. சரி, இவ்வளோ உயரத்துக்கு இதுங்க எதுக்கு வருது? இந்த கேள்விக்கான பதிலை பார்த்தோம்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் முக்கியமான காரணம் என்னென்னா பருவ காலங்கள் தான். உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ உயரத்தில் வாழ்கிறதுக்கு ஆல்பைன் ஐபெக்ஸ்க்கு விருப்பமே கிடையாது. பருவ காலத்தோட கட்டாயத்தினால தான் இவ்வளோ உயரத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. குளிர்காலத்தோட முடிவிலையும் கோடை காலத்தோட தொடக்கத்திலையும் உருவாகிற வசந்த காலமானது பனிக்கட்டிகளுக்கு பாய் பாய் சொல்லி ஆல்ப்ஸ் மலைக்கு கீழே புதிய புற்களை உருவாக்கும். ஸோ வசந்த காலத்தோட தொடக்கமான மார்ச் மாதத்தில் மொத்த ஐபெக்ஸ் மலையாடுகளும் மலைக்கு கீழே இருக்க புற்களை மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆனால் வசந்த காலம் முடிஞ்சு கோடை காலம் தொடங்கும் போது மலைக்கு கீழே புற்களோட அளவு குறையிறதோட மட்டும் இல்லாமல் ஆல்ப்ஸ் மலைகளோட செங்குத்து சரிவுகளில் புது வகையான தாவரங்கள் முளைக்குது. புது வகையான தாவரங்களோட டேஸ்ட் பிடிச்சி போனதால் ஆல்ப்ஸ் மலைகளோட உயரமான சிகரங்கள் இருக்க தாவரங்களையும் செங்குத்து சரிவுகள் இருக்க தாவரங்களையும் மேயறதுக்கு மேலே வருது. ஸோ கோடை காலத்தோட தொடக்கமான ஜூன் மாதத்தில் தரமான புற்களை மேயறதுக்கு ஆல்பைன் ஐபெக்ஸ் உயரமான சிகரங்களுக்கு வருது. அடுத்து கோடை காலம் முடிஞ்சு குளிர்காலத்துக்கு முன்னாடி வர்ற கம்மியான பனி இருக்கிற இலையுதிர் காலத்தோட தொடக்கமான செப்டம்பரில் சில ஆண் ஐபெக்ஸ்கள் உணவு தேடி சிகரங்களிலிருந்து இறங்கி இலையுதிர் காடுகளில் காணப்படுறதை பார்க்கலாம். அதிகமான எண்ணிக்கையில் இருக்க ஐபெக்ஸ்கள் சிகரங்களில் இருக்க புற்களை கிட்டத்தட்ட காலி பண்ணிடுறதால இந்த மாதிரி சில வளர்ந்த ஆண்கள் புது புல்லை தேடி இலையுதிர் காடுகளில் தங்கியிருக்கும். ஆனால் இந்த டைமில் பெண்களும் குட்டிகளும் சிகரத்தை விட்டு இறங்குறதே இல்லை. ஆண்கள் மட்டும்தான் இலையுதிர் காடுகளில் காணப்படுது. அடுத்து இலையுதிர் காலம் முடிஞ்சு பனிக்காலம் தொடங்குற டிசம்பர் மாதத்தில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு மொத்த ஐபெக்ஸ் கூட்டமும் 10,000 அடிக்கு அதிகமான உயரமான சிகரங்களை தான் காணப்படுது. ஏன்னா குளிர்காலத்தில் அதிகமான பனி பொழிஞ்சு மலை அடிவாரத்தில் இருக்க மொத்த புற்களையும் மூழ்க அடிச்சிடும். தரைக்கு வந்தால் நடக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு பனி படர்ந்து காணப்படும். ஆனால் இதே நேரத்தில் ஆல்ப்ஸ் மலைகளோட செங்குத்து சரிவுகளில் பனி அதிகமாக படியாததால் வெளிப்படையாக தெரிகிற தாவரங்களும் புற்களும் இந்த மலையாடுகளுக்கு முக்கிய உணவாக இருக்குது. அப்புறம் சரிவுகளில் இருக்க சின்ன குகைகள் குளிரை தாக்கு பிடிச்சி தங்கிறதுக்கு பயன்படுது. இதனால தான் கடுமையான குளிர்காலத்தில் மொத்த ஆல்பைன் ஐபெக்ஸ் கூட்டமும் உயரமான சிகரங்களை மட்டும்தான் காணப்படுது. அப்புறம் மறுபடியும் குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்கிற மார்ச் மாதத்தில் மொத்த ஐபெக்ஸ் கூட்டமும் மலை அடிவாரத்தில் காணப்படுற புது புற்களை சாப்பிட இறங்கி வரும். இப்படி தான் பருவகால சுழற்சிகள் இந்த ஆடுகள் உயரத்தில் இருக்கணுமா இல்லை தரையில் இருக்கணுமாங்கிறத முடிவு பண்ணுது.
ஸோ கோடை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் இலையுதிர் காலத்திலையும் கூட இந்த மலைகள் தான் ஆதரவுகரம் நீட்டி பாதுகாப்பு கொடுத்து ஒரு வீடு மாதிரி செயல்பட்டு ஆல்பைன் ஐபெக்ஸ் மலையாடுகளை பாதுகாக்குது. ஆல்பைன் ஐபெக்ஸில் ஆண்கள் பொதுவாக மலையோட அடிவாரத்தில் சமமான நிலப்பரப்பில் வாழ தான் விரும்புது. காரணம் என்னென்னா அதுங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதால உயரமான கரடுமுரடான செங்குத்து சரிவுகளில் கால் வைக்க இடம் இல்லாமல் குட்டி பிளவுகளில் கால் வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பெண்களும் குட்டிகளும் எடை குறைவாக இருக்கிறதால செங்குத்து சரிவுகளை ரொம்ப ஈஸியாக கடந்து போகும். பெண்கள் தங்களோட குட்டிகளை பிரெடேட்டர்ஸ் கண்ணில் மாட்டாமல் பாதுகாப்பாக ஈன்றதுக்கு செங்குத்தான பாறை சரிவுகள் தான் சிறந்த புகலிடமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலையோட அடிவாரத்தில் தங்களோட குட்டிகளை வேட்டையாடுறதுக்கு ஓநாய்கள், கரடிகள், சிவிங்கி பூனைகள், நரிகள் மாதிரியான பிரெடேட்டர்ஸ் காத்திருக்கிறதால மோஸ்ட்லி பெண்களும் குட்டிகளும் மலையோட உச்சியில் தான் இருக்க விரும்புது. இருந்தாலும் பருவ காலத்தோட கட்டாயத்தால் மலை அடிவாரத்துக்கு வரும்போது குட்டிகளும் பெண்களும் பிரெடேட்டர்ஸால் வேட்டையாடப்படுது. அப்போது 10,000 அடி உயரமான மலை சிகரங்களுக்கு ஐபெக்ஸ் மலையாடுகள் வர்றதுக்கு பிரெடேட்டர்ஸும் ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து சாமோய், சிவப்பு மான்கள் மாதிரியான மற்ற மலையாடுகள் ஒரு போட்டியாளராக இருந்து அதிகமான பொருட்களை மேயறதால வேற வழி இல்லாமல் புது பொருட்களை தேடி 10,000 அடிக்கு அதிகமான சிகரங்களுக்கு ஐபெக்ஸ் ஏறுது. இப்படி காம்படிஷனும் கூட இவ்வளோ ஹைட்டில் ஏறுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ ஆல்பைன் ஐபெக்ஸ் மலையாடுகள் பருவகால மாற்றங்களாலையும் எதிரிகள்னாலையும் போட்டியாளர்கள்னாலையும் ஆல்ப்ஸ் மலைகளில் 10,000 அடிக்கும் அதிகமான உயரத்தை ரீச் பண்ணுது. ஆல்பைன் ஐபெக்ஸ் மலையாடுகள் ஆல்ப்ஸ் மலைகளோட உயரமான சிகரங்களில் ஏறதை நம்ம பார்த்தோம். அது ஏன் மலைகளையே சார்ந்து இருக்குங்கிறதுக்கான முக்கிய காரணங்களையும் பார்த்தோம். ஆனால் இங்கே அதே ஆல்பைன் ஐபெக்ஸ் மலையாடுகள் சம்மந்தமே இல்லாமல் இத்தாலியோட பீட்மெண்ட்டில் இருக்க இந்த சிங்கினோ டேமில் ஏறிட்டு இருக்கு. 10,000 அடி உயரமான மலை சிகரங்களை ஏற தெரிஞ்ச இதுங்களுக்கு 160 அடி உயரமான இந்த டேம் சுவரில் ஏறது கஷ்டம் இல்லை தான். ஆனாலுமே இந்த டேம் சுவரை கொஞ்சம் பாருங்கள். மலை சிகரங்கள் மாதிரியா இருக்குது. கிட்டத்தட்ட பிளெயினாக 57 டிகிரிக்கு சாஞ்சிருக்கு. வெறும் சின்ன சின்ன பிளவுகளும் முகடுகளும் தான் இருக்குது. இதில் இதுங்க அசால்ட்டாக ஏறி நடந்துகிட்டு இருக்கு. புவியீர்ப்பு விசையை புரடியில் அடிச்சுட்டு இதுங்க பண்ணுற இந்த விஷயம் நம்மளை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்துது. சரி, ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த டேமில் இதுங்க ஏறுது? காரணம் இல்லாமல் இதுங்க பண்ணல. ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா தாவரங்களை சாப்பிட்ற எல்லா விலங்குகளுக்குமே ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து தேவைப்படுது. அதுதான் கால்சியம் உப்பு. நம்ம வீடுகளில் வளர்க்குற கால்நடைகளுக்கு நாம் இந்த கால்சியம் உப்பை உணவில் கலந்து கொடுத்துருவோம். ஆனால் பாவம் மலையில் வசிக்கிற ஆடுகளுக்கு யார் கொடுப்பா? அந்த மலையை தான் கொடுக்கும். பொதுவாக இந்த ஆல்பைன் ஐபெக்ஸ் தங்களுக்கு தேவையான கால்சியம் உப்பை மலைகளில் இருக்க பாறைகளை நக்கி எடுத்துக்கும். ஆனால் குளிர்காலத்தில் அதிகமான பாறைகள் பனியால் மூடப்பட்டிருக்குங்கிறதால அடுத்து வர்ற வசந்த காலத்தில் கால்சியம் உப்போட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். பனியால் மூடப்பட்டிருந்த பாறைகள்லையும் அதிகமான கால்சியம் உப்பு இருக்காது. ஸோ இதுங்க இன்னொரு சாய்ஸாக இந்த டேமை யூஸ் பண்ணுது. அப்போது டேமில் எப்படி கால்சியம் உப்பு உருவாகுதுன்னா, டேமோட காங்கிரீட் சுவரானது வேதியியல் மாற்றத்துக்கும் வெப்ப அழுத்தத்துக்கும் ஆளாகும் போது அதிலிருந்து எட்ரிங்கைட் அப்படிங்கிற ஒரு கால்சியம் உப்பு உருவாகுது. இந்த உப்பு தண்ணியில் கரைஞ்சி டேமோட சுவர்களை படைஞ்சிருக்கும். இதை நக்கி சாப்பிட்றதுக்கு தான் ஆல்பைன் ஐபெக்ஸ் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து டேம் சுவரில் ஏறுது. இந்த டேமோட சுவர்களையும் கூட ஆண்கள் ஏறது கிடையாது. பெண்களும் குட்டிகளும் மட்டும்தான் ஏறுது. முன்ன சொன்ன மாதிரி ஆண்களோட எடை அதிகமாக இருக்கிறதாலையும் அதோட வளைஞ்ச பெரிய கொம்புகளும் டேம் சுவரில் ஏறதுக்கு சரியான பேலன்ஸை கொடுக்காது. பெண்களாலையும் குட்டிகளாலையும் மட்டும்தான் சுலபமாக ஏற முடியும். இந்த டேமில் மட்டும் இல்லாமல் இத்தாலியோட இன்னும் சில டேம்கள்லையும் இதுங்க இந்த மாதிரி ஏறுது. ஆல்பைன் ஐபெக்ஸோட ஒரு ஜோடி குழம்புகளால் எல்லா திசையிலையும் ஃப்ளெக்சிபிளாக நகர முடியும். குழம்புகளோட முனைகள் கூர்மையானது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கானது கூட. குழம்போட அடிப்பகுதி ரப்பர் மாதிரி மென்மையாக காணப்பட்டு ஒரு செக்ஷன் கப் மாதிரி செயல்பட்டு பாறைகளில் இருக்க பிடிக்க பயன்படுது. ஸோ ஒரு மலையற்ற ஷூ மாதிரி செயல்படுற இந்த குழம்புகளால் தான் கரடுமுரடான செங்குத்து சரிவுகளையும் டேமோட சுவர்கள் மாதிரியான இண்டு எடுக்கலையும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆல்பைன் ஐபெக்ஸ் கடந்து போகுது. இதனால தான் பொதுவாக 30லிருந்து 45 டிகிரி சாய்வான நிலப்பரப்பு ஆல்பைன் ஐபெக்ஸ் விரும்பினாலும் 70 டிகிரி சாய்வான நிலப்பரப்புலையும் இதுங்களால போக முடியும். 90 டிகிரிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் செங்குத்து கோணம்னு நமக்கு தெரியும். இதிலிருந்து 20 டிகிரி மட்டுமே கம்மியான கோணத்தில் நடக்க முடியும்னா குழம்புகள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அற்புதமான இந்த குழம்புகளால தான் இயற்கையோட பெஸ்ட் மவுண்டன் கிளைம்பர்ஸாக ஆல்பைன் ஐபெக்ஸ் இருக்கு. ஆல்பைன் ஐபெக்ஸை பொறுத்தவரை வருஷத்தோட பெரும்பாலான நேரத்தில் ஆண்களும் பெண்களும் தனித்தனி கூட்டங்களை தான் வாழும். பெண்கள் தனி கூட்டமாகவும் இளம் ஆண்கள் தனி கூட்டமாகவும் வயசான ஆண்கள் தனி கூட்டமாகவும் காணப்படும். பெண்கள் கூட்டத்தில் பொதுவாக 5லிருந்து 10 மெம்பர்ஸும் ஆண்கள் கூட்டத்தில் 2லிருந்து 16 மெம்பர்ஸும் அதிகபட்சமாக 50 மெம்பர்ஸ் கூட இருக்கும். ஆண்கள் தனித்தனி கூட்டங்களை வாழும்போதே தங்களை யார் பாஸுங்கிறத முடிவு பண்ணி வச்சிருக்கும். ரொம்ப பெருசாக 9லிருந்து 12 வயசான நீளமான கொம்பு வச்சிருக்க ஒரு ஆண் தான் ஆதிக்க ஆணாக மாறும். ஒரு ஆண்கள் கூட்டத்துக்கு பாஸாக இருக்கும். இலையுதிர் காலத்தோட பிற்பகுதியான டிசம்பர் அப்புறம் ஜனவரி மாதங்களில் தான் இனச்சேர்க்கை காலமாக இருக்குது.
இந்த டைம்ல ஒவ்வொரு ஆண் கூட்டமும் பெண்களோட கூட்டத்தை தேடி கண்டுபிடிக்கும். ஒரு ஆண்கள் கூட்டம் பெண்கள் கூட்டத்தை கண்டுபிடிச்ச உடனே ஆண்கள் கூட்டத்தில் இருக்க ஒரு ஆதிக்க ஆணானது பெண்கள் கூட்டத்தில் ஈஸ்டஸ்ல இருக்க பெண்கள் கூட இணை சேரும். பெண்ணோட சிறுநீரை ஸ்மெல் பண்றது மூலமா அது இணை சேர தயாரா இருக்காங்கிறத ஆதிக்க ஆண் கண்டுபிடிக்கும். அப்புறம் அது கூட இணை சேரும். இந்த மாதிரி ஒரு ஆண்கள் கூட்டத்தில் இருக்க ஆதிக்க ஆண் பல பெண்களோட இணை சேரும். மற்ற 2 to 6 வயசான இளம் ஆண்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அதுங்க சண்டை போட்டு தங்களை யார் பாஸுங்கிறத முடிவு பண்ணிடுச்சு. அதனால இனிமே அதுங்க சண்டை போடாது, ஆனா ஏமாத்த செய்யும். ஆதிக்க ஆண் அசந்த நேரம் பார்த்து ஈஸ்டஸ்ல இருக்க பெண்கள் கூட இளம் ஆண்கள் திருட்டுத்தனமா இணை சரவு செய்யும். இல்லைன்னா சில நேரம் வயசு அதிகமான இளம் ஆணானது ஆதிக்க ஆணுக்கு சவால் விட்டு சண்டை போடவும் செய்யும். அப்புறம் 2 வெவ்வேறு ஆண்களோட கூட்டத்தை சேர்ந்த சம பலத்தோட இருக்க 2 ஆதிக்க ஆண்கள் சந்திச்சுக்கும் போது சண்டைகள் மூலமா இனச்சேர்க்கை உரிமை தீர்மானிக்கப்படுது. நீளமான வளைஞ்ச கொம்புகளை பயன்படுத்தி தலையோட தலை மூட்டி பயங்கரமா நடக்கிற சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பல பெண்களோட இணைசர உரிமை கிடைக்கும். இந்த சண்டைகளை ஏற்படுற சத்தம் மலை முழுசும் எதிரொலிக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரியான சண்டைகளை தோத்து போன வயசான ஆண்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கப்படாதால தனியாக தான் வாழும். ஆண்கள் பொதுவாக சண்டைகளை தவிர்க்க தான் விரும்புது, ஏன்னா ஏற்படுற காயங்கள் மரணத்தில் கூட முடியும். அதனால தான் சண்டைகளை தவிர்க்க முன்கூட்டியே தங்களை யார் பாஸுங்கிறத முடிவு பண்ணிடும். ஸோ இனச்சேர்க்கை நேரத்தில் தேவையில்லாமல் சண்டை போடாமல் இனச்சேர்க்கையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் இளம் ஆண்களும் சண்டை போடுறதை தவிர்க்க தான் திருட்டுத்தனமாக இனச்சேர்க்கையில் ஈடுபடுது. உண்மையிலேயே இதுங்க தந்திரமான புத்திசாலியான மலையாடுகள் தான். சில மாச இனச்சேர்க்கைக்கு அப்புறம் ஆண்கள் பெண்களை விட்டு தனியாக போயிடும். ஆல்பைன் ஐபெக்ஸ்ல ஒரு பெண்ணோட ஈஸ்டஸ் 20 நாள் வரை நீடிக்கும். ஈஸ்டஸ்ல இணை சேர்ந்த பிறகு சராசரியா 5 மாச கர்ப்ப காலத்துக்கு அப்புறம் ஏப்ரல்ல இருந்து மே மாசத்துல பொதுவா ஒரு குட்டி போட்டாலும் சில நேரம் 2 குட்டியவும் போடும். பிரெடேட்டர்ஸ்ல இருந்து குட்டிகளை பாதுகாக்க உயரமான செங்குத்து சரிவுகள்ல குட்டிகளை போடுது. பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே குட்டிகளால செங்குத்து சரிவுகளை நடக்க முடியும். இந்த டைம்ல தான் குட்டிகளை அம்மாக்கள் பாதுகாப்பா பாத்துக்கணும். ஏன்னா ஆபத்து தரையிலிருந்து வரலினாலும் கோல்டன் ஈகிள்ஸ் உருவத்துல வானத்துல இருந்து வரும். கிட்டத்தட்ட குட்டிகளோட வெயிட்டுக்கு சமமா இந்த கோல்டன் ஈகிள்ஸ் இருக்கிறதால மலையிலிருந்து குட்டிகளை தள்ளி விட்டோ இல்ல தூக்கிட்டு போய் மலை உச்சிலிருந்து கீழே போட்டோ கோல்டன் ஈகிள்ஸ் குட்டிகளை கொல்லும். அதனாலதான் இந்த டைம்ல குட்டிகளை அம்மாக்கள் கவனிப்பா பாத்துக்கணும். 1 மாசத்துக்கு அப்புறம் தாயும் குட்டியும் மற்ற பெண்களோட சேரும். 5 மாசத்துக்கு அப்புறம் பால் கொடுக்கறது நிறுத்தப்பட்டு 1.5 வருஷத்துல பாலியல் முதிர்ச்சி அடையும். பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சாலும் 2 to 3 வயசுல தான் ஆண்களும் பெண்களும் இனி சேர ஆரம்பிக்கும். அப்புறம் பெண்கள் 5 to 6 வயசு வரைக்கும், ஆண்கள் 9 to 11 வயசு வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். வளர்ந்த பெண்கள் தான் தாய் கூடவே தங்கினாலும் ஆண்கள் மற்ற ஆண்களோட சேர்ந்து தனி கூட்டமா வாழுது. பெண்கள் கூட்டம் நிலையானதா இருக்கும், ஆனா ஆண்கள் கூட்டத்தில் இருக்க மெம்பர்ஸ் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆல்பைன் ஐபெக்ஸோட வாழ்க்கை சுழற்சி. ஒரு காலத்துல கிட்டத்தட்ட ஆல்ப்ஸ் மலைகள் முழுசும் ஆல்பைன் ஐபெக்ஸ் மலையாடுகள் காணப்பட்டது. 16ல இருந்து 18ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல ஆல்பைன் ஐபெக்ஸோட எண்ணிக்கை மோசமா குறைக்கப்பட்டது. ஆல்பைன் ஐபெக்ஸோட கொம்புகள், மூட்டு எலும்புகளுக்கு உட்பட அதோட உடல் பாகங்கள் பாரம்பரிய மருத்துவத்துல நோய்களை குணப்படுத்தணும்னு நம்பி பயன்படுத்தினதால அதிக எண்ணிக்கையில மனிதர்களால வேட்டையாடப்பட்டது. எந்த அளவுக்குன்னா 19ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட அதுங்க அழிக்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். இத்தாலியோட கிராண்ட் பாரடிசோ தேசிய பூங்காவிலையும் அதை சுத்தி இருந்த பகுதியிலையும் வெறும் 100 ஆல்பைன் ஐபெக்ஸ் தான் காணப்பட்டது. இப்படியே விட்டா இந்த இனமே அழிஞ்சுன்னு நினைச்ச அரசாங்கமானது வேட்டையை தடை செஞ்சு தேசிய பூங்காக்களை உருவாக்கி மறு அறிமுக திட்டங்களை முன்னெடுத்து பாதுகாப்பை பலப்படுத்தி எண்ணிக்கையை மீட்டு கொண்டு வந்தது. இந்த காரணங்களால இதுக்கு முன்ன இருந்த இடங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இல்லாத இடங்களுக்கும் ஆல்பைன் ஐபெக்ஸ் பரவி இருக்கு. இப்போ இதனோட எண்ணிக்கை 50,000 தாண்டி இருக்குங்கிறதால IUCN இதுங்களை குறைந்த கவலை கொண்டதா பட்டியலிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னும் சில பிரச்சனைகளை ஆல்பைன் ஐபெக்ஸ் சந்திக்க தான் செய்யுது. அழிவோட விளிம்பிலிருந்து மீண்டு வந்ததால ஒரே இடத்துல இருந்த ஆல்பைன் ஐபெக்ஸ் தான் எல்லா இடங்களுக்கும் பரவி இருக்கு. இது அதனோட மரபணு பன்முக தன்மையை பாதிச்சதால இனச்சேர்க்கை வெற்றி விகிதம் குறையும்னு கருதப்படுது. இதுல இதுங்க தங்களோட வாழ்விடங்களை சுத்திட்டு இருக்க வீட்டு ஆடுகளோட இனக்கலப்பில் ஈடுபடுறதால உண்மையான ஆல்பைன் ஐபெக்ஸோட மரபணுகள் பாதிக்கப்படுது. அப்படியே கலப்பின முறையில குட்டிகளை உருவாக்கப்பட்டாலும் அதுங்களால கொஞ்ச காலம் தான் உயிர் வாழ முடியுது. இது ஒரு பக்கம் இருக்க சுற்றுலா, மலையேற்றம், பர்மிட்டோட செயல்படுத்துகிற ட்ராஃபி ஹண்டிங் வேட்டைகள் போன்ற மனித தலையீடுகளும் அப்புறம் நோய்கள், மோசமான வானிலை போன்ற பிரச்சனைகளையும் ஆல்பைன் ஐபெக்ஸ் இப்போ சந்திக்குது. இருந்தாலும் இந்த சவால்களை தொடர்ந்து அதுங்க சமாளிச்சு உயரமான ஆல்ப்ஸ் மலைகளில் தொடர்ந்து செழிச்சு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. வலிமை அப்புறம் மீள்தன்மையோட அடையாளமாகவும் இருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமகண்ணன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆல்பைன் ஐபெக்ஸ் மலையாடுகளை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.